ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று என் மண் என் மக்கள் யாத்திரை நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயலாமையை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இயலாமையை, திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழானது வருகிற 27ஆம் தேதி அன்றைக்கு பல்லடத்தில், நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்குட்பட்ட பல்லடத்தில் இந்த யாத்திரையானது நடைபெற இருக்கிறது. நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிறைவு விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்து வைக்கிறார்கள். இந்த யாத்திரை தமிழகம் அரசியல் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு மாபெரும் யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கிறது. இந்த யாத்திரையில் தமிழகம் முழு மக்கள் குடும்பத்தோடு இங்கு வர இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடானது அங்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரையின் முடிவில் எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தி தமிழகம் முழுவதும் இந்த வெற்றிவேல் யாத்திரையினுடைய நிறைவில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். அதே போல இந்த யாத்திரையினுடைய நிறைவில் பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு சென்றே சேருவார்கள். அதற்கான உத்தரவாதத்தை இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரையானது கொடுத்திருக்கிறது. அதற்கு மக்கள் கொடுத்திருக்கின்ற பேர் ஆதரவு, மக்களுடைய வரவேற்பு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டிலையுமே சென்று சேர்ந்திருக்கிறார். அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், அதே போல இலவச கேஸ் கனெக்ஷன் திட்டமாகட்டும், வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டமாகட்டும், வீட்டில் டாய்லெட் கட்டி கொடுத்ததாகட்டும், முத்ரா லோன் ஆகட்டும், தெருவோர வியாபாரிகளுக்கான லோன் ஆகட்டும், இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், மிகப்பெரிய ஹைவேக்கள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், விமான நிலையங்கள், ரயில்வேக்களினுடைய மேம்பாடு, இப்படி அனைத்தையும் இன்றைக்கு ஒரு மிக ஒருங்கிணைந்த வளர்ச்சியோடு இன்றைக்கு பாரத தேசம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக காட்ரிக் வெற்றியாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது வரையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 40 தொகுதிகளும், பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். ஆனால் 2வது மாநிலங்களை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னா. ஆனால் இதை எதிர்கட்சிகள் நீங்கள் நீலகிரியில் போட்டியிடப்பட்டு இருந்ததாகவும், ஆனால் நீங்கள் தோல்வி. இங்கே பாருங்கள், எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பாராளுமன்ற குழு அவர்கள் முடிவு செய்வார்கள். யார் வேட்பாளர், எப்போ வேட்பாளர், அது சொல்லுவார்கள். இன்னைக்கு வரலாம் எந்த தொகுதிக்குமே இவர் தான் வேட்பாளர்ன்ட்டு எங்கள் கட்சி சொன்னது பழக்கம் கிடையாது. எங்கள் கட்சியில் அது திமுகவில் அவங்க பிரகடனப்படுத்திக்கலாம். ஏன்னா அது மன்னராட்சி. என்னது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னராட்சி, ஊழல் ராஜாக்கள் இருக்கிற அந்த கட்சி. அந்த கட்சி யார் வேணாலும் நான் இந்த தொகுதியினுடைய ஹீரோ, நான் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர், நான் தான் இந்த குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய தேசிய கட்சி, எங்களுடைய தேசிய தலைமை, அவர்கள் பாராளுமன்ற குழு இருக்கிறது. அந்த குழு முறையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக வேட்பாளர்களை அறிவிப்பார்கள். அப்பொழுது யார் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. ராஜா ஊழல்வாதி என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் ராஜாவை புறக்கணிக்க ரெடியாக கொண்டிருக்கிறார்கள். ராஜா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவையும் இன்றைக்கு புறக்கணிக்க மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேலே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா விலைவாசி உயர்வு, அதே போல அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்ததையும் நிறைவேற்றவில்லை. டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க, ஆனால் ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. கஞ்சா கிராமமும் கஞ்சா புறையோடிப்பட்டு போயிருக்கிறது. அதே போல அவர்கள் சொன்னதை விட இன்றைக்கு
என்ன சொன்னார்களோ அதை மறந்துவிட்டு கல்வி கடன் சொன்னார்கள். இன்றைக்கு கல்வி கடனை பற்றி வாயே திறக்கல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொத்து வரி உயர்வு, நிலவரி உயர்வு, மின்சார கட்டணம் 300 ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு வந்த மின்சார கட்டணம் இன்றைக்கு 1000 ரூபாயாக மின்சார கட்டணம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுகவை, ஊழல் திமுகவை, திருட்டு திமுகவை அவர்கள் தூக்கி எறிய ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காட்டிக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் திண்டுக்கல் சேர்ந்தவங்களுக்கே இப்போ நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளரை கொடுத்துருக்காங்க. இந்த முறை பாஜகவில் பழனி பகுதியை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு இருக்குமா? எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற குழு, அதாவது அதுதான் எங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த பாராளுமன்ற குழு, அவர்கள் முடிவு செய்து யாரை வேட்பாளர்களாக அறிவிக்கிறார்களோ அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இங்கு வேலை செய்வார். அதனை இப்பதானே சொன்னேன், எங்க பாராளுமன்ற குழுன்னு சொன்னல. நன்றி அண்ணா. அந்த பிடிஆர் வந்து 2 வருஷமா நிதித்துறை நல்லா சிறப்பாக செயல்பட்டாரு. தகவல் தொழில்நுட்ப சிறப்பாக செயல்படுறதுக்காக அவர் மாற்றி விடணும். வேற எந்த காரணம் இல்லை. முதல்வர் சொல்லி அவர் எதுக்காக மாற்றினாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிடிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு கொள்ளையடித்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்திற்குள்ள 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சோசியல் மீடியாவில் ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோ வந்த பிறகுதான் அவரை வந்து மாற்றியிருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நன்றி அண்ணா.